ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர். நாம் பார்த்துட்டு இருக்க சீரீஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா மாதிரியே எட்டி கிக்கு விட்டுருப்பான் நம்ம பேக்கி. உருண்டு போய் மரத்தில் முட்டி கீழே விழுந்திருப்பான். நான் தான்டா ஆப்பனன்ட்டு அப்படின்னு டைலாக்லாம் பேசியிருப்பான். டேய் எவன்டா நீ எட்டி வச்சுது, என்னடா சர்ப்ரைஸ் அட்டாக்லாம் பண்ணுறீங்க? ஐயோ திரும்பி உடஞ்சிருச்சு போல இருக்கே. ஏற்கனவே நம்ம ஹீரோ ஒரு தடவை அடிச்சிருப்பான், அவனை ரிப் கேஜ் உடஞ்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம பேக்கி அடிச்சு இப்போ உடஞ்சிருச்சு போல இருக்குது. ஆஹா, இப்போ நம்ம பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் ஓடுறது இப்போ எனக்கு ஒரு சான்ஸாக கையில் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க அங்கே எல்லா பசங்களும். என்னை காப்பாற்றுங்க, என்னை தப்பிச்சே எஸ்கேப் ஆனால் போதுன்னு சொல்லி எல்லாரும் கதறிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையும் நம்ம யோம்பாவும் நோட் பண்ணிட்டு இருக்கான். நகர்றா தள்ளிப்படா அப்படின்னு ஓடிட்டு இருக்கானுங்க. அச்சோச்சோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம சியோன் குரூப் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோமே, எப்படியாவது அந்த குரூப் 12 கிட்ட நான் தப்பிச்சு எஸ்கேப் ஆகணுன்ற மாதிரி நினைக்கிறான் அந்த இடத்துல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு கடுப்பாகிறான் இல்மே அவங்க அந்த இடத்துல. ஏன்னா அவனே ஓடி போலான்னு தான் பார்த்தான், ஆனால் தேர்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிங்க இருந்தான். பட் டேய் என்னை தள்ளி பார்க்காதரா, நான் தான்டா ஆப்பனன்ட் அப்படின்னு பேக்கி சண்டைப்பட வரான். ஐயோ இவனை வேறு சமாளிக்கணுமா? இவங்க 2 பேர் மாற்றி ஸ்வாட் அட்டாக் அவன் கிக் அட்டாக்கும் மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேக்கி அசால்ட்டாக ஓவர் ரன் பண்ணுறான். சரி நம்மளும் சம்பவத்தில் இறங்க வேண்டிய டைம் வந்துச்சு போல இருக்கே அப்படின்னு வாங்க பேசுகிறான் அந்த இடத்துல. நம்ம ஹியோ பாங்க ரெடி ஆகிறான். அந்த பொண்ணு ஆக்ஸ் கிளான்லேருந்து வந்த பொண்ணு ரொம்ப ஆக்டிவாக இருக்கா. ஆஹா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சண்டை போட போகிறேன்னா சிறப்பான சம்பவமாக பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசியிருக்கேன். களத்தில் இறங்குறா. எல்லாருமே சண்டையில் இறங்குறாங்க அந்த இடத்துல. மாற்றி அடித்து நவுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு சரி ஹியோ பாங்கும் சரி நம்ம வாங்க சரி. எல்லாத்தையும் ஐயோப்பா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த நம்ம இல்மையவங்க வேறு நம்ம பேக்கி ஒத்தாலாம் சமாளிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துல. அசால்ட்டு கிக் கூட தெறிக்கி விட்றான் நம்பால். இப்போ இவ்வளோ தூரம் வந்து போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்போ யோம்பா யோசிச்சுட்டு இருக்கான். இல்லை இப்போ நம்ம பேசாமல் சரண்டர் ஆனால் தப்பிச்சிடலாம் அப்படின்ற யோம்பாக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. சரி நம்மளால் ஜெயிக்க முடியல, ஸ்வாடை கீழே போட்டு சரண்டர் ஆகிடும். ஐயா நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி யோம்பா அமைதியாக படுத்துடுறான். இது உங்களுடைய விக்டரி தான், நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்க யங் மாஸ்டர் யோன் அப்படிலாம் பேசுகிறான் அந்த இடத்துல. என்ன இப்படி கீழே விழுந்து அவன் விட்டுருவேண்ணா? இல்லை இங்கே நடந்த சண்டையெல்லாம் நீங்களே பார்த்துட்டீங்க, உங்களுக்கே தெரியும் யார் ஜெயிச்சான்ட்டு. கொஞ்சம் கருணை காமிங்களேன், நீங்கள் அடுத்த வாரிசாக வேறு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நல்லா புகழ்ந்து பேசுகிறான் யோம்பா அந்த இடத்துல. ஏன் யோம்பா கீழே நினைக்கிறான் குனிஞ்சிட்டு. என்னதான் இவன் கோவமாக இருந்தாலும் ஒருத்தர் இந்த மாதிரி மண்டி போட்டு கீழே காலில் விழுந்து வணங்குறாங்க, கெஞ்சி கேட்குறாங்க, கொஞ்சம் கூடவா கருணை காமிக்க மாட்டான் அப்படின்னு யோம்பா அந்த இடத்துல நினைக்கிறான். என்னது கருணையா? தலையில் முடியை பிடிச்சி தூக்குறான் அந்த இடத்துல, கத்துறான் ஆன்ட்டு. ஏன்டா நான் இதே மாதிரி சரண்டராக இருந்தால் என்ன விட்டுருப்பீங்களா? ஏன்டா சண்டை போட முடியலன்னா ஏன்டா சம்பவம் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ டைலாக் பேசுகிறான் அந்த இடத்துல. என்ன பண்ணுற நீ? நான் தான் சரண்டர் ஆகிட்டால, ஆப்போனண்ட்டை இப்படியே ஹேண்டில் பண்ணுவேன், வாயை மூடுறா அப்படின்னு தரையிலே அடிக்கிறான் அந்த இடத்துல. ரத்தம் தெறிக்குது தரையில் பட்டு. எல்லாரும் அதை பார்த்து நடுங்குறானுங்க. என்னடா இவன் இவ்வளோ கொடூரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தூக்குறான். மூக்கில் இருந்தால் வாயில தான் தெரியல, ரத்தம் பொலப்பொலான்னு கொட்டுது அந்த இடத்துல. தம்பி சண்டை போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், புரியுதா? சண்டைக்கு வந்ததுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல டைலாக் பேசுகிறான். தம்பி நான் ஸ்டார்ட்டே பண்ணலடா, கதறிட்டு இருக்கான் யோம்பா அந்த இடத்துல. கத்துற சத்தம் மட்டும்தாங்க அந்த காடு முழுக்க கேட்டுட்ருக்கு. ஐயோயோ டே என்னை விட்டுறா டே அப்படின்னு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. என்னை இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேன்னா எங்கள் யூச்சான் என் தலைமை விட்டுருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு பேசுகிறான் யோம்பா அந்த இடத்துல. ஓஹோ யூச்சான் வேறு இருக்கான்ல. ஐயோ நான் வேறு தெரியாமல் தப்பாக சொல்லிட்டோம் யோம்பா நினைக்கிறேன் அந்த இடத்துல. என்னதான் இருந்தாலும் யூச்சான் ஒரு பெரிய ஆள், கண்டிப்பாக என்னை விட்டுருவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ மூஞ்ச பார்த்தா ஹீரோ கடுப்பாயிட்டான், செம்ம கடுப்பாயிட்டான். நன்றி உன்னுடைய வார்னிங்க்கு அப்படின்னு. ஐயோ இவன் ஜாங்சமுடைய ஒரு எலும்பி உடச்சவனாச்சே, என்னை என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு கதறிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஹீரோ திரும்பி தரையில் அடிக்கிறான், ரத்தம் தெறிக்குது அந்த இடத்துல. அடித்த அடியில் அவன் மயக்கமே போட்டான் போல இருக்குங்க. அவன் கையை பார்த்தாலே தெரியுது. என்னடா இவ்வளோக்கே மயக்க போட்ட நீ? நான் மட்டும் எனக்கு முழு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணால் அவன் மண்டோட உடச்ச ரத்தம் ஊற்றிருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அங்கே எல்லாரையுமே முட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. எல்லாரோட ஸ்வாடி ஒரு இடத்துல கூட வச்சுருக்காங்க. எல்லா பசங்களும் இப்போ கூட்டுறாங்க அந்த இடத்துல. எல்லோரும் நடுங்கிட்டு இருக்கானுங்க, நம்மளை என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஹாயில் மயங்க எங்கே? அவன் அங்கே இருக்கான். அவன் வாய்ஸ் வெளியே வராத மாதிரி, அவன் உடம்பு அசையாத மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வச்சு லாக் பண்ணியிருக்கான் அவனை. என்னோட ரிப்பு மட்டும் உடையில, உங்களால் நான் பிச்சு போட்டிருப்பேன்டா அப்படின்ற மனசில் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம இல்மையவங்க அந்த இடத்துல. பேசாமல் அவன் வாய்ஸை நான் அன்லாக் பண்ணிட்டுவான், அதெல்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு கேட்டவங்க கிட்ட நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல. அவன் கையை பிடிச்சி தூக்குறான் அந்த இடத்துல. இவன் யோசிக்கிறேன், என் கையை பிடிச்சி என்னடா பண்ண போகிறேன், இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. அவன் கை விரலை பிடிச்சி திருப்புறாங்க அந்த இடத்துல. எலும்பு உடச்சிட்டான் அந்த இடத்துல. கதறான் இருந்தாலும் அப்படின்னு கத்துறான் அந்த இடத்துல. அவன் இல்மையவங்க துடிக்கிறது எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, கத்துற சத்தத்தை. இந்த அளவுக்கு ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுவாங்க, எல்லாரும் கதறிட்டு இருக்கானுங்க. என்னடா டே ஒரே ஒரு ஃபிங்கர் தான் உடைச்சேன், இதுக்கே இப்போ இப்படி கத்திட்டு இருக்கேன். சரி அப்போ இன்னொன்று உடைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கை வரலாம் உடச்சிட்டு இருக்கான் அவன். கத்தாமல் அதை பிடிச்சிட்டு இருக்கான் சத்தத்தை. வாயிலேருந்து ரத்தம் தெரிக்குது. டேய் பைத்தியக்காரா, எவன்கிட்ட வந்து மாட்டின பற்றியா நான் அப்படின்னு இல்மையவங்க புலம்பாத குறைதாங்க அந்த இடத்துல. இதே மாதிரி தானடா ஓஜோவுக்கும் வடிச்சிருக்கோம்.
அப்படின்னு ஹீரோ ஒரு விரலாம் உடச்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல. இதை விட நீங்கள் மோசமாக அடிச்சு போட்டிங்களே, அப்போ இதை விட மோசமாக உங்களை சம்பவம் பண்ணல. ஐயோ நம்ம தான் சம்பவத்தை பண்ணது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் புலம்பிட்டு இருக்கானுங்க. டேய் உன்னை கண்டிப்பாக நான் கொல்லுவேன்டா, கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ நக்கெல்லாம் சிரிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு. என்னடா என்ன முறைச்சியாண்டா பார்க்குறேன்னு கண்ணத்துலேயே ஒரு அடி பலாருன்னு தெரிக்குது ரத்தம் அந்த இடத்துலேருந்து. அவனோட டீமில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்குறான். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், அங்கே இருக்கிற ஒருத்தருடைய ஒரு காலை உடச்சிடுங்க, எல்லா வரலையும் 10 வரலையும் உடைங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறான் அந்த இடத்துல. அதுவும் முக்கியமாக ஆயில் மயங்கோட குரூப்பில் இருக்கிறவங்கள அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான் நம்ம ஹீரோ. லாஸ்ட் சாப்டரில் பார்த்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு காலை உடச்சிருங்க, எல்லா கை வரலையும் உடச்சிருக்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருப்பான். அதெல்லாம் கேட்டு நடுங்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க. நல்ல வேலை இவன்ப்பா சொன்ன ஆர்டரை மட்டும் நம்ம கேட்டு இவனுக்கு எதிராக திரும்பி இருந்தோம்னா நமக்கும் இதே மாதிரி நிலைமை தான் வந்திருக்கும் அப்படின்னு அந்த பையனுக்கு புரியுது. ஓகே சார் அப்படின்னு அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கிளம்புறாங்க அந்த இடத்துல. இவனோட நரம்பெல்லாம் புடைக்குதுங்க. இவன் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான்னு தெரியலையே, கண்ணெல்லாம் ரெட் கலரில் மாறுது. இதை நோட்டீஸ் பண்ணுறா நம்ம ஹீரோபாங்க. என்னடா இது இவனுக்குள்ள ரெட் கலர் இருந்து ஆறா வெளியே வருது, இது மான்ஸ்டராக மாறின மாதிரி இருக்கு இவன். தலைவரே அவன் கத்துறான் அந்த இடத்துல நம்ம ஹீரோபாங்க. இதை நோக்கி ஒரு மான்ஸ்டர் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கான் அவன். ஹீரோ திரும்பி பார்க்கும்போது ஒரு மான்ஸ்டர் மாதிரி அவன் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக ஃபுல் ஃபோர்ஸில் வரான். கொஞ்சம் அதிக பவர்ஃபுல்லான மாதிரியே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுத்து காட்டில் சத்தம் கேட்குது, தலைவரே அப்படின்னு கத்துற சத்தம் மட்டும் தாங்க கேட்குது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா அடுத்த சீன் போயிட்டாங்க. அடுத்து கிரவுண்டை காமிக்கிறாங்க. கிரவுண்டில் நிறைய பேர் சேர்ந்து அந்த 7 டீமன்ஸ் வாட் டெக்னிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யூச்சானுக்கு எதுவும் மிஸ் ஆகாமல் தெரியுது. எனக்கு எதுவும் மிஸ் ஆகாமல் தெரியுது, ஆனால் புக்கில் போட்டிருக்க மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவன். இங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல பீப்புளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு இந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் நல்லபடியாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். சரி எல்லாரும் சின்ன பிரேக் எடுத்துப்போம், திரும்பி இந்த சீக்ரெட் புக்கை நான் ஆல்ரெடி படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். டே ஊ கும் பில் சொல்லுங்கள் எங்கள் மாஸ்டர், நீயும் இந்த டெக்னிக்கலாக வேடிக்கை பார்த்தல, நாங்கள் கரெக்டாக தான் ஸ்வாட் ஃபார்மேஷன்லாம் பண்ணோமா மாஸ்டர்? அது வந்து யாருங்க இவன், புது கேரக்டராக இருக்கான், இவன் பேர் வந்து ஊ கும் பில், இவன் வந்து சோலார் பிளேட் கிளானை சேர்ந்தவன், இவனை கம்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. பரவாயில்ல மனசில் என்ன தோணுதோ சொல்லு அப்படின்னு யோசிச்சான்னு பேசுகிறான் அந்த இடத்துல. இல்லை நீங்கள் சொல்லணும் போனால் அந்த டெக்னிக் எல்லோரும் பண்ணிங்க ஒரே டைமில், ஆனால் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நார்மலான டெக்னிக் மாதிரி தான் தெரியுது, ஸ்பெஷலாக எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உனக்கும் அப்படியே தோணுது, எனக்கும் அப்படி தான் தோணுது. யங் மாஸ்டர் இங்கே பாருங்கள், எவன்டா அது அப்படின்னு திரும்பி பார்க்குறான் அந்த இடத்துல. சுற்றி அட நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லோரும் முதுகில் தூக்கி போட்டு வந்திருக்காங்க. என்ன தான் நடக்குது? ஒருத்தவங்க ஃபேஸை வேறு கட்டியிருக்காங்க. டேய் யாரா நீங்களாம், அங்கேயே நில்லுங்கடா. யங் மாஸ்டர், நான் தான் யங் மாஸ்டர். ஓ இவன்ப்பா, ஓவன் வாய்ஸ் தானே இது. ஆமாம் உன் ஃபேஸ்க்கு என்னாச்சு இவன்ப்பா? அது மட்டும் இல்லாமல் யாரை தூக்கிட்டு வந்துட்டுருக்க நீ? அட நம்ம இல்மையவங்க, அந்த நரம்பெலாம் புடைக்க இருந்தான் பார்த்தீங்களா, அவனை தான் இங்கே தூக்கி போட்டிருக்கானுங்க. சே பார்க்கவே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு அவனும் சுற்றி இருக்கிறவங்கன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல. மற்றவங்களாம் போடுறத பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது எல்லாமே நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லோரும் அடித்து போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அட நம்ம வாங்கு பேகி இதெல்லாமே சியோனியோட சபார்டினேட் ஆச்சு. அப்போ இது யார்? ஓ நம்ம சியோனியோன் சார். ஓஹோ அவனை இந்த ஸ்டேட்டில் ஆக்கியிருக்கீங்கன்னா. இல்மயோங்க மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் சார். எனக்கு தெரிஞ்ச இல்மயோங்க வந்து இந்த டிமானிக் பிளட் ரிவர்சல் டெக்னிக் கற்றுக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த பிளட் ரிவர்சல் டெக்னிக்கா? அந்த டெக்னிக் வந்து உங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா விதமான பிளட் ஃப்ளோவையும் ரிவர்ஸ் பண்ண வச்சு உங்களை ஸ்ட்ராங் ஆக்க வைக்கிற ஒரு டெக்னிக்கு. ஆனால் இது வந்து உங்களுடைய சீப் பாயிண்ட் எல்லாத்தையுமே டேமேஜ் ஆக்கிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வந்து சரியாக யோசிக்க விடாது புத்தியை வந்து. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டேஞ்சரஸான மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அதனால இதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கல்ட்டில் யாருமே கற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு முட்டாள்தனமாக இருக்கான் இவன். இவன் மட்டும் இந்த டெக்னிக் ஆக்டிவேட் பண்ணனா இவன் மூளை சரியாக வேலை செய்யாது. இவனோட ஆப்போனட் அட்டாக் பண்ணுறது விட்டு நம்மளாலே அவன் அட்டாக் பண்ணோடனே பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. சரி எப்படியோ சியோனியோனை கொண்டு வந்துட்டீங்க, இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் யோசிச்சான் அந்த இடத்துல. சரி அவனை மெடிக்கல் வார்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம். அந்த இடத்துல நம்ம ஹீரோ மயக்கப்பட்டிருந்திருக்காங்க. அவனோட கையை அறுத்து விட்றான் அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கை நரம்பு அறுத்து விட்றாங்க, ஸ்வாடை யூஸ் பண்ண முடியாது இல்லை இப்போ அவனால். என்னங்க இவன் இவ்வளோ கொடூரமாக இருக்கான், அது வலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. அவன் சரி போனால் போட்டும், நானாக இருந்தால் ஒரு டேன்டீனை பழிச்சிருப்பேன், போனால் போட்டு ஒன்று விடுறேன் அப்படின்ற மாதிரி யூச்சான்னு பேசுகிறான் அந்த இடத்துல. ஏன்டா அவன் ஆல்ரெடி அடித்து போட்டிருக்காங்க அவனோட கை நரம்பு அறுத்து விட்றானே இந்த டைமில் கூட, என்னடா இவன் இவ்வளோ கொடூரமாக இருக்கா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. சரி இதுக்காகவே நீ சந்தோஷப்படணும், டேன்டீனை வரை நான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன், இதுக்காகவே நீ சந்தோஷப்படணும். மூஞ்சி இருக்க மாஸ்க் கழட்டுறான். மாஸ்க் கழட்டி பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம். அந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்லைங்க இவன்பா இருக்கா அந்த இடத்துல. என்னடா நடக்குது இங்கே? அப்போ திடீர்னு அந்த மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து மூஞ்சிலே குத்தி பறக்க விட்றான் நம்ம யூச்சான அந்த இடத்துல. இவன்பா என்னடா பண்ணிட்டு இருக்க, இது என்னடா மீனிங்கு? அங்கே இருக்க எழுந்திரிச்சு வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான், ஓடி வரவனை. அவன் பறக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம வாங்கி எழுந்திரிச்சிட்டான், என்ன படுத்துட்டு இருந்தால் எழுந்திரிச்சிட்டான். என்னடாச்சு நீங்களாம் படுத்து தானடா இருந்தீங்க, எல்லாரும் எந்திரிங்கடா. என்னடா இது நம்ம போட்ட பிளான் இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு ஒருத்தரை மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கீ சொல்கிறான் எல்லாமே பிளான் படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எங்களை ஏமாத்திட்டீங்களாடா? அப்போ தான் உங்களுக்கு புரியுது நம்மளை ஏமாத்திருக்கானுங்கன்று. இந்த சொல்கிறது யாருமே இல்லைங்க, ஓ ஜில்லான். இவன் கிரிம்சன் விண்ட் பிளேடு கிளானை சேர்ந்தவன். ஆமாம் யங் மாஸ்டர் யூச்சானுக்கு என்னாச்சு?
அப்புறம் மேக்கப் போட்டு விழுந்துட்டாரோ ஒரு வேளை அடிச்ச அடியில். சரி இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் 12 தானே இவங்க எல்லாரையும் கூட்டு வந்தது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களாம் நம்ம யூத் சேனலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க போல இருக்கு. ஸ்வாட காமிக்கிறாங்க அந்த இடத்துல. டேய் என்னடா எங்களுக்கே துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கத்துனான். இவன் டிஸ்ட்ரக்டிவ் ஃபிஸ்ட் கிளானை சேர்ந்த ஜின் யூ கத்திட்டு இருக்க அந்த இடத்துல. டேய் பாம்புங்களா ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? என்னடா டே இந்த மாதிரி உங்கள் யூம்பா மேலே இவ்வளோ நம்பிக்கை வைப்பீங்களாடா நீங்கள் அப்படின்னு மூஞ்சில் வந்து ஒரு மாஸ்க் எடுக்கிறான். அந்த மாஸ்க் எடுத்த உடனே எல்லாருக்கும் செம ஆச்சரியம். அதை பார்த்துட்டு டேய் நீயா யோன் சியோன் அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறான் அந்த இடத்துல. நம்ம சன் கிளானை சேர்ந்தவன் ஹீரோ மாசா அங்கே அதில் மாஸ்க் காமிக்கிறான் நம்மளால. இப்போ ஹீரோ அந்த இடத்துல நம்ம யூத் சேனல் என்ன பண்ண போகிறான், அவன் குரூப்பை என்ன பண்ண போகிறான்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்குறான். வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் நன்றிகள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.